நீராவமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, சீராறு சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, ஏறார் கோலன் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே. நம்மாழ்வார் திருக்குடந்தை ஆறாவதாழ்வாரை பற்றி, சாரங்கபாணி எம்பெருமானை பற்றி பாடிய பாடல் இது. ஆராத வமுதம் அபர்யாப்தாமிருதம், எவ்வளவு அனுபவித்தாலும் போதும் என்கிற மனம் வாராது, மேலும் மேலும் அனுபவிக்கலாம். சாரங்கபாணி எம்பெருமான் கையில் விந்தேந்தி இருக்கிறார். கும்பகோணத்தில் சாரங்கபாணியை தரிசிக்காதவர் ஆறு இருப்பர்? சயன திருக்கோலத்தில் மூலவரும் நின்ன திருக்கோலத்தில் உற்சவரும் தரிசனம் கொடுக்கின்றனர். கையில் வில்லேந்தி இருக்கிறாரே, இவர் ராமனா என்று தோன்றும். வில் மட்டுமல்ல, சக்கராயுதத்தை பற்றி கொண்டு சக்கரபாணியாகவும் கும்பகோணத்தில் உள்ளார். சாரங்கபாணியும் சக்கரபாணியுமாய் இருவரும் சேர்ந்து உற்சவம் கண்டருளுவதும் அதில் நாம் பங்கு கொண்டு தரிசிப்பதும் கண்கொள்ளாத மனதில் அடங்காத அனுபவம். கும்பகோணம் என்றால் சாரங்கபாணி சக்கரபாணி மட்டுமா? இவர்களெல்லாம் வில்லை பற்றி இருக்கலாம், சக்கரத்தை ஏந்தி இருக்கலாம். ஆனால் வில்லுக்கென்னே பிறந்தவர் கும்பகோணத்தில் உள்ளார். அவரே ராமசுவாமி. இதோ நாம் கல்யாண ராமசுவாமி பட்டாபிஷேக ராமனை தரிசிப்பதற்காக கும்பகோணம் அடைந்துள்ளோம். ராமசுவாமி கோயிலை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. நீண்ட கோபுரத்தை நிமிர்ந்து நோக்கி, ஆனால் பணிவோடு வணங்கிவிட்டு கோயிலுக்குள் புகுகிறோம். பெரிய மண்டபம், வேலைப்பாடுகள் நிறைந்த மண்டபம். 1614 ஆண்டிலிருந்து 40வது ஆண்டு வரை தஞ்சாவூரை நாயக்க மன்னர்கள் ஆள அவ்வமயம் இருந்தவர்தான் ரகுநாத நாயக்கர். அவர் சிறந்த ராமபக்தர். அவருடைய ராஜ தர்பாரிலே கோவிந்த தீட்சிதர் என்பவர் பிரதானராக இருந்தார். அவரை கோவிந்த ஐயன் என்னும் சொல்லுவதுண்டு. அதனால்தான் ஐயம்பேட்டை என்னும் ஐயன் குளம் என்னும் இவரால் ஏற்படுத்தப்பட்ட பல திருக்குளங்களும் கோயில்களும் இன்றும் உபயோகத்தில் உள்ளன. அந்த சுவாமி தாராசுரத்தில் ஓர் குளம் வெட்டினார். அங்கு உருவானவர்கள், காட்சி அளித்தவர்கள்தான் இன்று நாம் கும்பகோணத்தில் தரிசிக்கும் ராமசுவாமி திருக்கோயிலில் இருக்கும் மூர்த்திகள். ஆகவே கோவிந்த தீட்சிதரால் கண்டெடுக்கப்பட்டு பின்னால் பெருங்கோயிலில் ஸ்தாபிக்கப்பட்ட பெருமானே இவர்கள். மண்டபத்தில் உள்ள ஓரொரு தூணும் காவியமே படைக்கிறது. கல்லும் கலை கூறும்னு சொல்லுவார்கள். அதைப்போல இந்த கற்கள் தான் ராம பக்தியை எவ்வளவு தூரம் வெளிப்படுத்துகின்றன. ஹனுமானுடைய விக்கிரகம், லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் எழுந்துருளி உள்ளார். ரிஷிகள் அனைவரும் ஒன்று கூடி ராமனோடே பேசுகின்றனர். அதேபோல் ஒரே தூணில் ஓர் புறத்தில் ராமன், கல்வெட்டு போன்ற திருமுக மண்டலம். பார்க்க பார்க்க அழகு ஊறுகிறது, உள்ளம் ஆர்ப்பரிக்கிறது. மற்றொரு புறத்தில் சீதை, ஓர் புறத்தில் லக்ஷ்மணன். ஒரே தூணில்தான் மூவரும் உள்ளனர். தேவனேன வனங்கத்வா ரமமானா வனேத்ரயா என்று ராமாயணத்தில் ஸ்லோகம். ராமனுக்கும் சீதைக்கும் தொண்டுகளை ஏற்றுக்கொண்ட ஆனந்தம், இலக்குவனுக்கோ தொண்டு புரிந்த ஆனந்தம். அவர்கள் மூவரையும் ஓர் தூணில் தரிசித்து அருகே கண்ணனெம்பெருமான், வேணுகோபாலன் திருக்கோலம். எவ்வளவு நெடிய உருவம் திருவிக்கிரம பெருமான்! தன் இடது திருவடியை மேலே தூக்கி மேலுலகத்தை எல்லாம் அளந்து, கீழ்த்திருவடியாலே வலது திருவடியால் கீழுலகத்தை எல்லாம் அளக்கிறார். இவர்களையும் தரிசித்தோம். இந்த மண்டபத்திலேயே ஓர் புறத்தில் கண்ணாடி அறை, ரொம்ப ஆச்சரியமான கண்ணாடி அறை. உள்ளே பல வேலைப்பாடுகள், சித்திரங்கள்,
அனைத்தையும் தரிசித்துக் கொண்டோம். இனி மூலவர், உற்சவர் ஆகியோரை தரிசிப்பதற்காக உள்ளே செல்லப் போகிறோம். அவரை அடுத்த நாள் சேவிப்போம். கடைசி நாள் பட்டாபிஷேக ராமரை சேவிப்போம். பட்டாபிஷேக சர்க்கத்தையும் அனுபவிப்போம். இப்போது யுத்த காண்டத்தின் கடைசி சர்க்கத்தை அடைந்துள்ளோம். 128வது சர்க்கம். இதில் தான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. அதாவது ராமன் எம்பெருமான் நந்தி கிராமத்திலிருந்து புறப்பட்டார். நீண்ட பாதையை கடந்து போய் அயோத்தி பட்டணத்தை அடைய வேண்டும். அவ்விடத்தில் தான் நாம் இப்போது உள்ளோம். 128வது சர்க்கம். சிரஸ்யாஞ்சலி மாதாய கைகேயீ நந்தவர்தனः பபாஷே பரதோஜ்யேஷ்டம் ராமம் சத்யபராக்கிரமம். கைகளை கூப்பிக்கொண்டு பரதன் ராமனிடத்தில் வேண்டுகிறான். ராமா, என்றைக்கும் நீதான் அரசன், அடியேன்தான் தாசன். நீ என்னிடத்தில் ஒப்படைத்து வைத்திருந்த அரசை பூஜித்தேன். தற்போது உன்னிடத்தில் திரும்ப சமர்ப்பிக்கிறேன். பூஜிதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யம் இதம் பம தத்தாமி புனஸ்துப்யம் யதாத்வம் அததாமம. நீ என்னிடத்தில் 1 மடங்காக கொடுத்தாய், அதை 9 மடங்காக பெருக்கி இருக்கிறேன். அது எப்படி சாத்தியம்? ராமனை விட பரதனுக்கு சிறப்பா? ஆம், பாதுகைதானே அரசன். வேடிக்கைக்கு கூறுவர், என்ன செலவென்றாலும் பரதன் செலவழிக்க மாட்டான். பாதுகையினிடத்தில் அனுமதி வேணும்னு கூறிவிடுவான். என்ன வசூல் பண்ணணும்னாலும் தானே வசூலித்து விடுவான். இப்படி செய்தால் ஏன் தான் வரவு பெருகாது? பாதுகை எந்த செலவுக்குத்தான் கணக்கெழுதுவாள்? அவள் அனுமதி கொடுப்பாள்? செலவே இல்லை, அனைத்தும் வரவுதான். தேவையான செலவு மட்டும். அதுதான் ராமராஜ்யம் பெருகிவிட்டது. இதை கூறுவது வழக்கம். ராமனிடத்தில் சொத்திருப்பதை விட அவன் தம்பி பரதன், அதாவது ராமானுஜன், ராமானுஜனிடத்தில் சொத்திருந்தால் அது இன்னும் வீறு கொண்டிருக்கும். செவ்வனே பராமரிக்கப்படும். சம்பிரதாயமே, சித்தாந்தமே, சனாதன தர்மமே பகவானிடத்தில் இருப்பதை விட பாகவதர்களிடத்தில் இருந்தால்தானே சிறப்புறுகிறது. அதைத்தான் ராமனிடத்தில் இருப்பதை விட ராமானுஜரிடத்தில் இருந்தால் சிறப்பு பெறும்னு கூறுவார்கள். துரம் ஏகாக்கினான் நெஸ்தாம் ரிஷபேண பலீயசா. மேலும் பரதன் வேண்டுகிறான், ஒரு காளமாடு இழுக்க வேண்டிய பார வண்டியை கண்ணுக்குட்டியை இழுக்கச் சொன்னால் இழுக்குமா? கன்றுக்கும் கஷ்டம், வண்டியும் நகராது. ராமா, அப்படித்தான். நான் கன்று. இந்த பெரிய பாரத்தை, அரசு சுமையை என்னால் சுமப்பதற்கு இயலாது. மேலும் பார், ஒருவன் மரம் வைக்கிறான், மரம் வளருகிறது. தன்னால் எட்டி பழத்தை பறிக்கும் அளவுக்கு இருக்க வேண்டும். தன்னை விட உயரமாக போய்விட்டால் மரத்தால் பயனில்லை. அதைப்போல் நான் கூட குறைவாக இருந்து உனக்கு தொண்டு புரிவனாக இருக்க வேண்டும். தாண்டுவதற்கு இயலாது. ஜகதப் ஜகத் அத்யாபிஷிக்தம் துவாம் அனுபஷ்யது ராகவ பிரதபந்தம் இவாதித்யம் மத்தியான்ஹே தீப்த தேஜசம். மத்தியான பொழுதில் சூரியன் ஒளிவிடுமா போலே உன் முகத்தில் ஒளி தெரிகிறது. இனி உடனே பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு செய்வோம். அனைவரும் அதற்குண்டான திட்டங்களை வகுக்கட்டும். ராமனும் ஏற்றுக்கொண்டார். யாவதாவர்த்ததே சக்கரம் யாவதீச்ச வசுந்தரா தாவத்வமிக லோகஸ்ய சுவாமித்வம் அனுவர்த்தய. எதுவரை மலைகள் இருக்குமோ, கங்கை ஓடுமோ, சூரிய சந்திரர்கள் இருப்பார்களோ, ராமா, அதுவரைக்கும் நீதான் அரசன். நாங்கள் அத்தனை பேரும் பிரஜைகள். என்னை ஏனோ ஒரு குழந்தைக்கு பட்டங்கட்டுமா போலே அரசனாக்கி பார்த்தாய். நிற்காது, ஏற்காது. ஆகவே எதுவரை ஜோதிஷ் சக்கரங்கள் இருக்குமோ அதுவரைக்கும் நீதான் அரசன். இதைத்தான் ராமராஜ்யம்னு சொல்லுகிறார்கள். ஸ்ரீ ராம ராஜ்யம். இந்த பாரத தேசம் முழுவதும் ராமராஜ்யமாகவே இருக்க வேண்டும். ராமனே எப்போதும் சக்கரவர்த்தியாக இருந்து நாம் அனைவரும் எல்லாரும் ராமபக்தர்களாக இருந்து அவனால் நன்கு பரிபாலிக்கப்படும், நன்கு பாதுகாக்கப்படும் தொண்டர்களாய், பிரஜைகளாய் ராமன் திருவடிகளுக்கே பல்லாண்டு பாடிக்கொண்டு இருக்க வேண்டும். ராமராஜ்யத்தை தான் இந்த நாட்டிலும் அனைவரும் விருப்பப்பட்டிருக்கின்றனர். பரதன் தொடங்கி நாட்டுக்கே பாரத தேசம்னு தானே பேர். பாரதம்ங்கிற பேர் எங்கிருந்து வந்தது? ஜடபரதர் கிருதயுகம், அதிலிருந்து பாரதம். திரேதாயுகத்தில் பரதன், அதிலிருந்து பாரதம். துஷ்யந்தனுடைய மகன் பரதன், அது துவாபர யுகம், அதிலிருந்து பாரதம். அப்ப நம்மெல்லாம் பாரதீயர்கள். நம்மெல்லாம் பாரத தேசம்னு சொன்னாலே
இந்த மூணோட தொடர்பு கொண்டது. கிருதயுகத்திலே பரதர், திரேதாயுகத்திலே பரதன், துவாபர யுகத்திலே பரதன். எல்லாருனால தான் இந்த நாட்டுக்கே பேர். இவர்களெல்லாம் விருப்பப்பட்டது எது? இந்த தேசத்தில் இருக்கிற பெருத்த தலைவர்களும் ஆசைப்பட்டது எது? இது ராமராஜ்யமாக இருக்க வேண்டும். அந்த ராஜ்யம்னாலே எவ்வளவோ நன்மை நமக்கு. அதைத்தான் இங்க பரதன் கூறினார். யாவதாவர்த்ததே சக்கரம் யாவதீச்ச வசுந்தரா தாவத்வமிக லோகஸ்ய சுவாமித்வம் அனுவர்த்தய பரதஸ்ய வச ஸ்ருத்வா ராமः பரபுரஞ்சயः ததேதி பிரதிஜக்ராஹ நிஷதாசாத ஆசனே சுபே. சரி என்று ராமனும் ஏற்றார். நாட்டை திருப்பி பெற்றார். சிறந்த சிங்காதனத்தில் அமர்ந்து கொண்டார். இனி ராமனுடைய சடைமுடி களையப்பட்டு பொன்முடி புனையப்பட்டு மாந்தோல் மரவுரி இறக்கப்பட்டு பட்டாடை ஏற்றப்பட்டு சத்ருஞ்சய என்கிற சிறந்த யானை முன் செல்ல ராமன் ரதத்தில் ஏறி நடைபெறப் போகிறார். பூர்வந்து பரதே ஸ்நாதே லக்ஷ்மணேச்ச மகாபலே சுக்ரீவே வானரேந்திரேச்ச ராட்சசேந்திரே விபீஷணே. முதலில் பரதன் நீராடினான். அடுத்தது இலக்குவன், சத்ருக்னன், ராமன் என்று அனைவரும் நீராடினர். அவர்களுடைய சடைமுடை களையப்பட்டது. அடுத்து சீதை புனித நீராடினாள். ததோ வானரபத்னீனாம் சர்வாசாமேவ சோபனம் சகார யத்னாத் கௌசல்யா பிரகிருஷ்டா புத்திரவத்சலா. தன்னுடைய நாட்டு பெண்ணை மகளாகவன்னோ கௌசல்யை கொண்டாள். சீதைக்கு நீராட்டி ஆடை அலங்காரங்களை எல்லாம் புனைவித்தாள் கௌசல்யா. அவளுக்கு அலங்காரம் பண்ணணும்னு எவ்வளவு ஆசை இருக்கும். ஆனா வானர பெண்கள்லாம் அதை அனுமதிக்கவே இல்லையா. கௌசல்யையும் பெருந்தன்மையோட அந்த குரங்கு ஸ்திரீகளையே அலங்காரம் செய்ய விட்டாள். இவர்கள் தான் எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறார்கள். நாளிலிருந்து நாம் தான் சீதையோடு இருக்க போகிறோம். இன்று இவர்கள் நன்கு தொண்டு புரிந்து ஆனந்தப்படட்டும். ததா சத்ருக்னவச்சனாத் சுமந்த்ரோ நாம சாரதி சகாரயத்னாத் யோஜயித்வா அபிச்சக்ராம ரதம் சர்வாங்க சோபனம். சத்ருக்னானிட சுமந்திரன் என்னும் மந்திரி அவரே தானே தேரோட்டி, அவர் தானே கொண்டு வந்து விட்டார் குகனுடைய கரையிலே. அவர் சிறந்த தேரை கொண்டு வந்து நிறுத்தினார். சுக்ரீவோ ஹனுமான் செய்வ மகேந்திர சதிருஷ தியுதி ஸ்நாதௌ திவ்ய நிபைர் வஸ்திரைஹி ஜக்மதுஹு சுபகுண்டலவ். சுக்ரீவனும் ஹனுமானும் நீராடி பட்டாடை புனைந்து அழகான அலங்காரத்தோடே வந்தனர். சர்வாபரண ஜுஷ்டாச்ச யயுஸ்தா சுபகுண்டலாக நீண்ட குண்டலம் தரித்து சுக்ரீவனுடைய பத்னிகளும் சீதைக்கருகிலேயே வந்தனர். சர்வமேவ அபிஷேகார்த்தம் ஜயார்கஸ்ய மகாத்மனः கர்த்துமர்த்தः ராமஸ்ய யத்யன் மங்களபூர்வகம். இனி பட்டாபிஷேகம் ஆவதற்கு என்னெல்லாம் முன்னாக செய்ய வேண்டுமோ அதெல்லாம் ராமனுக்கு செய்யப்பட்டன. ராமன் புறப்படுகிறார். நீண்ட புறப்பாடு. பெரிய பெரிய யானைகள், தேர்கள், குதிரைகள், ஒட்டகங்கள், எத்தனை வாதங்கள், கீதம், பாட்டு, கோலாட்டம் அனைத்தோடையும் வந்தனர். வழி முழுக்க, வீதி முழுக்க எங்கும் நீர் தெளித்து கோலமிட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஜக்ராஹ பரதோ ரஷ்மீன். அந்த தேரை பரதன் தான் தேரோட்டியாக ஓட்டினார். சத்திரம் ஆதததே சத்ருக்னஹ. நீண்ட கொடையை, சத்திரம் கொடை, அரசனுக்கே உண்டான கொடையை சத்ருக்னன் பிடித்தான். லக்ஷ்மணோ வியஜனந்தஸ்ய. ஒரு புறத்தில் தங்கப்பிடி போட்ட சாமரத்தை லக்ஷ்மணனும் மற்றொரு புறத்தில் விபீஷணனும் இருவரும் ஆலவட்டம், அதே போல ஆலவட்டம் பரிமாறினர். உயர்ந்த சாமரம் பரிமாறினார்கள். ஸ்வேதஞ்ச வாலவ்யஜனம் ஜகிருகே பரிதஸ்திதா அபரம் சந்திரசங்காசம் ராட்சசேந்திரோ விபீஷண. லக்ஷ்மணனும் விபீஷணனும் சாமரம் வீச. அடுத்து சத்ருஞ்சயன், அந்த தேசத்து பட்டத்து யானை, மிக நெடிய யானை. அந்த யானையின் பேரிலே சுக்ரீவன் ஏறி அமர்ந்தார். ஆருரோக ததசத்ருஞ்சயன் நாம குஞ்சரம் பர்வதோபமம் ஆருரோக மகாதேஜாக சுக்ரீவக பிளவகர்ஷவ நவநாகசஹசிராணி. 9,000 யானைகளில் பெருத்த குரங்குகள் ஏறி அமர அனைத்தும் புடைசூழ ராமன் புறப்பாடு கண்டார். வழி நடுக ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி, மங்களம் மங்களம் மங்களம், வாழிய வாழிய வாழிய, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு, பொலிக 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 என்னும் மக்களெல்லாரும் இசை பாட அக்ஷதை, பொற்துண்டுகள், அதே போல சிறந்த நற்பொறிகள், காவக கன்யாக சஹத்விஜக இதெல்லாம் தானம் செய்யப்பட்டன. ஸ்ருத்வாச்ச விஸ்மயம் ஜக்முகு. ராமன் வரும்போது வழிநடுக நடந்த கதைகளையெல்லாம் சொல்லி வந்தான். அனைவரும் ஆனந்தப்பட்டனர். நந்தி கிராமத்திலிருந்து புறப்பட்டு நீண்ட இந்த நடக்கிற புறப்பாடே அயோத்திய வந்தடைந்தது. பிதுர்பவனம் ஆசாத்திய பிரவேச மகாத்மனா கௌசல்யாஞ்ச சுமித்ராஞ்ச கைகேயீம் அபிவாதய.
தன்னுடைய இடத்தை தசரதனுடைய பெரிய அரண்மனை இக்ஷ்வாகு குலத்தினுடைய அரண்மனைக்குள்ளே ராமன் நுழைகிறான். நாமும் நுழைவோம்.